இடைவிட நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிட நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டால் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. நன்றி நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிட நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவரையில் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். தடைகள் எல்லாம் மாற்றும். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த நாளிலே அவர்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பரலோக பிதாவே, ஆமேன். உட்காரும். நல்லவர் ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அருகிறார், உன் வேதனை அருகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே,
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நொறுங்கொண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்கொண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், என்று கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், நம் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், நம் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையால் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா,
நன்றி ராஜா உமக்கு நன்றி ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர் ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர் உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர் உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எத்தனையோ புது பாடல் நாவில் தந்தீர் எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர் லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீர் லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீர் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி நானா எனக்கென்ன ஆனந்த இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்த எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார் எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார் நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் பெரும் தீமைகள் அகன்றோட தூக்கி பாட எல்லாரும் மாயைகள் மறைந்தோட பெரும் தீமைகள் மறைந்தோட கொல்ல மாயைகள் மறைந்தோட உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும் உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும் எந்த இதயமே உமை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் எந்த இதயமே உமை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் இந்த உலகத்தை நீர் படைத்தீர் எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர் இந்த உலகத்தை நீர் படைத்தீர் எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர் நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும்
எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு அல்லவே பராக்கிரமும் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். நீத்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நீத்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். ஆவின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. மாம்சமான யாவர் மேலும் உன்னதாவியை பொழியுவார். மாம்சமான யாவர் மேலும் உன்னதாவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார். எழும்பி சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம்
ஆயிரம் ஜனங்கள் தருவார். எழுந்தை ஓய்வயல் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிருபை கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. எல்லாம் பாடலாமே. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேவம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேவம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் மொழி சூடு வரம் பெறுக. ஆண்டுகள் நன்மையினால் மொழி சூழ்ந்து வரம் பெறுக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. எல்லாம் அப்படியே கரங்களை ஆண்டவரே வாயில திறந்து ஸ்தோத்திர பலிகளோடு கூட நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஓ இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா மட்டும் நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி என்று கூட சொல்லி இன்னும் வருகிற நாட்களில கூட ஆண்டவரே, ஓ நீ நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ நன்றியோடு துதிக்கிறோம். ஓ எங்கள் தேசத்தில் கர்த்தாவே இப்படி ஆகிக்கூட சுதந்திர தினத்தை அனுசரிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி என்று கூட சொல்லி நானே காண தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுப்பா, உம்மை நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சோத்ரம் 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 ஆவியானவரே தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும், வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும்,
எந்த நாமம் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலோ திறந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே. இடைகள் எல்லாம் இன்று மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே. ஆமென் ஆமென். இடைகள் எல்லாம் என்று வழிவிடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா. எல்லாம் விசுவாசமா பாடலாமா? உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா. இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே. ஆமென். நீ அற்புதம் கண்டிடுவா. எல்லாம் கை தட்டி கண்ண மூடி எல்லாரும். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாய் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாய் இயேசுவால் நடந்திடுமே. வளங்கள் எல்லாம் மறைந்தே போகுமே. ஆமென் ஆமென். பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே. ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரோ. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரோ. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே.
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே இனவேளை இறங்கிட உதவிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே இறங்கிட உதவிடும் இந்த வேளையில். ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவி. ஆண்டவரே ஊற்றுங்கப்பா. ஓ உம்முடைய வல்லமை இறங்கும்படியா ஆண்டவரே, உம்முடைய அக்கினி இறங்கும்படியா ஆண்டவரே. ஓ வனாந்தரத்தில் ஆண்டவரே, ஓ மோசேயோடு பேசின தெய்வமே இறங்கும்படியா. நீ மோச சந்தரவல கரவல. ஓ எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் பலமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே உன் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறாரே ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துணையவரே ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினால் ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, உள்ளமசைய உள்ளமை ரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் கை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. எல்லாம் ஆவியில நிறைந்த எல்லாம் கை தட்டி பலமா நன்றி 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 உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு சோகமாக உட்காந்துருக்கிறது மாதிரி இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாருமே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுமா, எக்கோ பேஸ் மட்டும். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு பாஸ்டர், ரொம்ப வருடங்களாக எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாஸ்டர் அவங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போய்ட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் பாஸ்டர் ஜேம்ஸ் ஜெவமணி தம்பி அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணா இந்த மாதிரி என்ன ஆர்பிஎஃப்னுடைய தலைவராக ஐயாவை போட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் சில குழப்பங்கள்லாம், ஏன்னா எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஆர்கனைசர், எங்கள் மினிஸ்ட்ரிகள் கூட ஆர்கனைசர் போடுறதுல பயங்கர பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நான் ஜேம்ஸ்கிட்ட சொன்ன நல்ல மனுஷனை என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் அனுசரித்து போகிற ஒரு கேரக்டர் இருந்தால் தான் சில அமைப்புகளில் என்ன பண்ண முடியும், எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருச்சியில் அவரை எதிர்பார்க்கவே இல்லை. நான் திருச்சியில் அதை செய்தி கொடுக்கறதுக்காக போகும்போது ஐயா காரில் பின்னாடி இருந்தால் பார்த்த உடனே தான் எனக்கு ஆச்சரியமாச்சு. அப்போது ஒரு 3 நாட்கள் அவங்க அங்கே எங்கேயும் நிறைய மீட்டிங் கூட்டங்கள் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. நான் ஒரே நாளில் முடிச்சுட்டு நான் வேறு ஒரு வேலை இருந்ததுனால நான் போயிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னென்னா நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு தேவ மனுஷன். அதை விட என்னென்னா அவருடைய சாட்சி நான் கேட்டதே இல்லை. இந்த முறை தான் நாங்கள் திருச்சியில் போனதுக்கப்புறம் தான் அவருடைய சாட்சியை என்கிட்ட அவர் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் வீட்டுக்கு வந்தோடனே என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன், ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. ஏன்னா இவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து கர்த்தர் சுகமாக்கி ஊழியத்தில் அவர் சொல்கிறதுக்கும் இப்போ அவர் ஸ்பீடுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவருடைய வியாதிக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா அவ்வளவு கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இது நடக்கவே ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாருமே. கிருபை இல்லாமல் நடக்காது. சில காரியங்கள் நம்மளே யோசிச்சு பார்ப்போம். ஊழியம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, சபையோ ஊழியமோ பணம் இருந்தால் நடத்திடலாம் அப்படின்னா, கர்த்தர் பில்கேட்ஸையும் அதானி அம்பானியை தான் என்ன பண்ணியிருப்பார், தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்,
செய்கிறார். நான் ஐயாவை பார்க்கும்போது அதான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ பெரிய வியாதியின் மத்தியிலிருந்து ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்திற்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா சுறுசுறுப்பாக, என்னை விட சுறுசுறுப்பானால அவர், பயங்கர சுறுசுறுப்பு. நான் அதான் கேட்டேன், என்னடா அப்படின்னா அவர் சொன்னதுக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அவ்வளவு சுறுசுறுப்பாக சில காரியங்கள் அந்த எங்கேஜ் பாஸ்டர்ஸையும் அப்படியே அரவணைச்சு போகிறாரு. அவங்களோடு கூட ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது அவங்கள அரவணைச்சு போகிறதா இருக்கட்டும், மூத்த ஊழியர்களாக இருக்கட்டும். எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஊழியர்களை கனம் பண்ணணும். எங்கள் வீட்டுக்கு எந்த ஊழியர்கள் வந்தாலும் நாங்கள் நல்ல ஒரு கணத்தை கொடுத்து தான் அனுப்புவோம். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் போய் பேசி வந்தாலுமே அவர்களுக்கு அந்த கணத்தை கொடுத்து தான் நாங்கள் அனுப்புவோம். ஆனால் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில், அநேக பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் சொல்லுவேன், பாஸ்டர்ஸ் முதலாவது என்ன பண்ணுங்க, உங்கள் தசமபாகத்தை யாருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். நான் சொல்கிறது புரியுதா? பாஸ்டர்ஸ்க்கு ஒரு தசமபாகம் இருக்குது. இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு ஒரு ஆஃபரிங் வருது, இல்லை எனக்கு ஒரு காணிக்கை ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா, நான் முதலாவது என்ன பண்ணுறேன்னா அதில் ஒரு தசமபாகத்தை என்ன பண்ணுறேன், நான் எடுத்து வைத்து நான் ஒரு ஊழியருக்கு என்ன பண்ணுறேன். அப்போ பிரசாத் தேவசத்தோடு கூட நான் ஒரிசா ட்ராவல் பண்ணி போகும்போது 2 பேரும் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்கோம். பேசும்போது நான் சொன்னேன், ஐயா ஊழியர்கள் முதல்ல தசமபாகம் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஊழியர்கள் யாரும் என்ன கொடுக்கறது இல்லை, தசமபாகம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நானும் அவரும் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா இன்பநாதன் ஒரு பாஸ்டர் இருக்கு. அப்போ எனக்கு இவர் அறிமுகம் கிடையாது, அவரை மட்டும்தான் எனக்கு அறிமுகம். இன்பநாதன் ஒரு பாஸ்டர் இருக்காருயா, அவருக்கு வரக்கூடிய காணிக்கையில் அவர் தசமபாகம் எடுத்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாருயா அப்படிங்கிற ஒரு விஷயம். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு இது இல்லை, அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ரொம்ப வருஷமாக பாஸ்டர்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு தேவ மனுஷன் அதை என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என் இருதயத்தில் தோண்டின ஒரு விஷயத்தை கர்த்தர் அநேக ஊழியர்களை கொண்டு செய்யும்போது நமக்கு என்னவா இருக்கு, ஐயோ கர்த்தாவை நீர் செய்கிற நன்மைக்காய் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதனால கூட ஒரு சின்ன காரியங்கள், இந்த வேத புஸ்தகம் ஒரு வித்தியாசமானது. இது நிறைய சொல்லுகிற பொழுது உலகத்தில் அதிகமாக விற்கப்படுகிற ஒரு வேத புஸ்தகம், அதிகமாக இந்த புஸ்தகம் தான் விற்கப்படுகிறது. அநேகர் இதை வாசிக்கிறாங்க. அநேகர் இதை வைத்து தான் இப்போ ட்ரம்ப் கூட பதவி ஏற்கும்போது வேத புஸ்தகத்தை வைத்து அவர் என்ன பண்ணுறார், பதவி ஏற்கிறார். அந்த வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை அவர் செஞ்ச உடனே உலக நாடுகளெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துச்சு, வித்தியாசமாக பார்த்துச்சு. இந்த வேத வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமானது. அநேக வாக்கு தத்தங்கள் அடங்கினது இந்த வேத புஸ்தகம். அநேகருக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றினபடியினால் தான் நீயும் நானும் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கை? ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஒரு கர்த்தர் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தை அவர்கள் மத்தியில் நிறைவேற்றப்படுது. நமக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். நான் போகிறேன், மீண்டும் வருவேன், வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன் என்கிற ஒரு வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக நானும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், காத்துட்டு இருக்கோம். அப்போ அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. எப்போ கர்த்தர் நம்மை அழைக்கிறாரோ, கூப்பிடுகிறாரோ, ஒரு ஞானஸ்தான தொட்டிக்குள்ள இருந்து முங்கி வெளியே எந்திரிக்கும் போதே உனக்கான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற துவங்கிடுவார். அப்போ என்ன பண்ணணும், என்ன ரீசன்? தாவீது மிகப்பெரிய கெட்டவன். ரொம்ப இருக்கிறவங்க சொல்லுங்களேன், தாவீது நல்லவனா யோபு நல்லவனா? டக்குன்னு சொல்லுங்க. யோபு தான். எத்தனை பேர் யோபு நல்லவன் சொல்றீங்க? தாவீது நல்லவன் சொல்றவங்க எத்தனை பேர்? நீங்க வேதத்தை சரியா கற்று தேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தாவீதை மாதிரி ஒரு கெட்டவன் உலகத்துல பார்க்கவே முடியவே முடியாது. தாவீது மாதிரி ஒரு கெட்டவன் கிடையாது. ஏன்னா தாவீது பண்ணாததே கிடையாது. இன்னைக்கு தாவீது அன்னைக்கு பண்ணதை பண்ணியிருந்தான்னா புழல் ஜெயிலில் தூக்கி போட்டு லைஃப் ஃபுல்லாக அவன் உள்ளதான் இருக்கணும். பாவியிலும் பாவி. அவன் மிகப்பெரிய பாவத்தை, கொலை செய்திருக்கிறான், விபச்சாரம் செய்திருக்கிறான், மீறுதல்கள் பண்ணியிருக்கிறான், எல்லாம் பண்ணியிருக்கிறான். ஆனாலும் அவன் கர்த்தருடைய பாதப்படியில் போய் நிற்கிற பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய பாவிக்கு எதுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும்? வேதம் ஒரு காரியத்தை சொல்ல, சங்கீதம் 51:1 அவன் சொல்கிறான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று போய் ஒப்புக் கொடுக்கிறான். வாரம் ஆராதனை எதுக்கு தெரியுமா? எதற்காக ஆராதனை? பாட்டு பாடுறோம், காணிக்க போடுறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆமீன் போடுறோம், என்னென்ன சொல்லணுமோ செய்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் அதை விட மேலான ஒன்றை கர்த்தர் செய்கிறார். நம்மை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் சுத்திகரிக்கிற நாளாய் இந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது ஒரு பாவிதான். ஆனால் ஒவ்வொரு நாள் நீ வாக்கு தத்தத்தை சாதாரணமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எப்பொழுது உன்னை சுத்திகரிக்க கொடுக்கிறாயோ அப்பொழுது உன்னை கர்த்தர் சுத்திகரிக்கிற பொழுது இந்த வாக்கு தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கும்.
சும்மா சாதாரணமாக நிறைவேறாது. இந்த சுத்திகரித்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு 1ஆம் தேதி நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், பிரசங்கம், பெரிய ஆலயம். கரெக்டாக 12 மணி. நான் நினைச்சேன் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதோ, இந்த ஆச்சரியமா வாக்குத்தத்தத்துக்காக காத்திருப்பாங்கன்னு கேட்டால் வயசான கிழவி முதல் எல்லாரும் ஃபோனை தூக்கிட்டு உட்காந்துருக்கு. எல்லாம் ஃபோனில் எங்கெங்கேயோ ஃபோன் பண்ணுறாங்க, ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயருங்கிறாங்க. யாரும் வாக்குத்தத்தத்தை குறித்தோ இல்லை தரிசனத்தை குறித்தோ, இந்த ஆண்டு கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்கிற அந்த காத்திருப்பு யாருக்குமே இல்லை. ஒரே கொண்டாட்டம், புது ட்ரெஸ்ஸு புது இது எல்லாமே கொண்டாடி எல்லாம் முடித்து ஒரு ஒரு இது போட்டு நான் ஒரு 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 2-3 வாரத்துக்கு முன்னே நானும் பிஷப் எடிசன் ஐயாவும் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம். அந்த திருமணத்தில் வார்த்தை ஃபஸ்ட்டு ஹாலில் போனோம். நானும் ஐயாவும் வாழ்த்து செய்தி கொடுத்தோம், எல்லாம் ஜெபித்தோம், முடித்தோம். எங்கள் 2 பேருக்கும் தனியாக ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்துருக்குறோம், 2 பேரும் தனியாக போய் உட்காந்துருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா பொண்ணு ஆட ஆரம்பிச்சிது. வார்த்தை எங்கே இருக்குது? அது ஓரமாக இருக்குது. நான் எங்கள் பிஷப் அவர் ஓரமாக உட்காந்துருக்காரு, நான் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்குறேன். இப்போ இந்த பொண்ணு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. மாப்பிள்ளை என்னை இழிச்சவன், ஏன்னா செலச்சவன் அவன் ஆட ஆரம்பித்தான். சரி, இவங்க 2 பேரும் ஆரம்பித்தா கல்யாணம் நடத்துகிற அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? அதை ஆட ஆரம்பிச்சது. ஒரு பொண்ணோட அப்பா அம்மா ஆடும்போது பையனோட அப்பா அம்மா மட்டும் என்ன, அவங்க சளைச்சவங்களா? அவங்களும் ஆட ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த குடும்பம் ஆரம்பித்த உடனே வந்திருக்கிறவங்கலாம் பார்த்தான், இவங்களே ஆடுறாங்க, மொய் எழுத போகிற நான் ஆடக்கூடாதா? மொத்த பேரும் ஆடுறா, திங்குன்னு. பைபிள் ஒரு பக்கம் கிடக்குது, அதுக்கு டிஜேன்னு பேரா. பாட்டுக்குன்னு தனியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் ரெடி பண்ணி அவனை கூட்டிகிட்டு வந்து பாட்டை போட்டிருக்கிறாங்க. காதெல்லாம் கிளியுது, குடும்பமெல்லாம் ஆடுது. பைபிள் ஒரு பக்கம் தூக்கி போட்டாங்க. அந்த திருமணத்தை நடத்தின பிஷப் ஒரு பக்கம் கிடக்கிறாரு, ரிசப்ஷனில் செய்தி கொடுத்த நான் ஒரு பக்கம் கிடக்கிறேன், எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்துருக்குறோம். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எங்கால பார்த்துட்டு சொன்னேன், ஐயா வந்துட்டோம், நம்மளும் ஒரு டான்ஸை போட்டு போயிடலாம் அப்படின்னு. அவர் சொன்னார், ஜெகப் உனக்கு பரவாயில்ல பண்ணி 47, நான் 67, நான் யாரு, நீ ஆடினா கூட பரவாயில்ல, நான் ஆட முடியுமான்னாரு அவர். ஒரு திருமண காரியத்தில் நீங்கள் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் ஒரு 7 நாட்கள் காத்திருக்காமல் அந்த காரியத்தை பண்ணாதீங்க, அந்த காரியத்தை செய்யாதீங்க. அது சின்னதோ பெருசோ, வேதம் அவ்வளவு தெளிவாய் சங்கீதம் 51:2 என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுகி என்னை பாவமர என்ன பண்ணும், சுத்திகரியும். ஒரு 7 நாட்கள், அது திருமண காரியமா இருக்கட்டும், படிப்பு காரியமா, ஒரு காலேஜ் அட்மிஷனா இருக்கட்டும், சின்ன காரியமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் கர்த்தருடைய பாதப்படியிலே ஒரு 7 நாட்கள் காத்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தான் பண்ணாங்க, அதை தான் செஞ்சாங்க. அவர்கள் 7 நாட்கள் அல்ல, 7 14 41 நாட்கள் எல்லாம் சாம்பலிலே அமர்ந்திருந்து காத்திருந்த பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் சாதாரண வாக்குத்தத்தம் இல்லை, நீயும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஒரு ஊழியர் வாயிலிருந்து புறப்படுகிற வாக்குத்தத்தம் இல்லை, இந்த உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லை, நமக்காய் சிலுவையிலே மரித்த இயேசுவால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் யோபுவனுடைய வாழ்க்கை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் அந்த வார இறுதி நாள் இருக்கு பாருங்க, அந்த நாளில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் கர்த்தருடைய பாதப்படியில் நிறுத்தி சுத்திகரிக்க சொல்றான். என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளைங்க, ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் நல்லா இருக்கிறாங்க, நம்ம சபையில் நல்லா இருக்காங்க, ஆனால் அவர்கள் வெளியே போகிற இடங்களில் சரியா இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளை பின்னாடியே என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம போயிட்டே இருக்க முடியாது. நான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கு காலையில் கிளம்பும்போது ஜெபித்து சிலுவையை போட்ட உடனே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவார், நிக்சன் ஸ்வீடி, உங்க கூட நாங்கள் இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, அது விலகாமல் இருக்கும், அதனால் நீங்கள் போகிற இடங்களிலே படிக்கிற இடங்களிலே எச்சரிக்கையா இருங்க. ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. ரொம்ப அதை சொல்லும்போது இன்றைக்கு என் பிள்ளைகளை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். என்னன்னா இன்னைக்கு காலையில் என்னுடைய பையன் ஒரு சபையில் போய் ஒர்ஷிப் பண்ண போயிருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு முன்னாடியே புறப்பட்டு காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபித்து முடிச்சு அவன் உடனே கீபோர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, டாடி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வந்து முழங்காலில் நின்று ஜெபித்து போகிற பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, சிறு வயதிலிருந்து இதை என்னுடைய மனைவி கற்றுக் கொடுக்குறா. அனுதினமும் காலையில் என்ன பண்றான்னா, என் பிள்ளைகள் தலைகளில் அபிஷேகத்தை வைத்து அவர்களை சுத்திகரித்து அனுப்புகிற பொழுது அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களை சுற்றி இருக்கிறது.
கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் என்ன பண்ணும்? சுத்திகரியும், நான் அப்பொழுது என்ன ஆவேன்? சுத்தமாவேன். ஈசோப்பு என்கிறது ஒரு சாதாரண ஒரு செடி அல்ல, அது ஒரு பரிசுத்த தைலத்தை கொண்டு வருகிற செடி. அந்த செடி எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, மோசேயினுடைய நாட்களில் ஆட்டை அடித்து, நல்லா தெளிவாக கேட்டிங்கன்னா தான் அது புரியும் உங்களுக்கு. ஆட்டை அடித்து அதனுடைய பழுதற்ற ஒரு ஆட்டை எடுத்து, பழுதற்ற ஆடு, என்ன ஆடு? பழுதற்ற ஆடு. கர்த்தருக்கு எதை செய்தாலும் நிறைவாய் செய்யணும், பழுதற்றதாய் செய்யணும். போன வாரம் ஒரு சபைக்கு போயிருந்த அந்த பாஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டார். அதில் அறிவிப்பில் அவர் அதை எடுத்து காட்டினார். கிழிந்த நோட்டுகள் அநேகம் நிறைய இருந்தது, அதை எடுத்து காட்டியிருக்காரு. அவர் காட்டிட்டு இருந்தார். தயவுசெய்து நீ காணிக்கையே என்ன பண்ணாத. திட்டினார், பயங்கரமாக திட்டினார். என் முன்னாடி தான் திட்டினார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன ரீசன்னா, நீ கர்த்தருக்கென்று கொஞ்சமாக பண்ணினாலும், சிறிதளவு பண்ணினாலும் அதை நிறைவோடு பண்ணு, குறைவில்லாமல் பண்ணு, மகிழ்ச்சியாய் பண்ணு. ஏண்டா கொடுத்துட்டோமே நினைக்காத. ஏண்டா எங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் வருமானம் இருக்கும்போது 1500 ரூபாய் எடுத்து கர்த்தருக்காக வைத்தோம். அதனால தான் இன்றைக்கு அநேக சபைகளை கட்டி எழுப்புகிற இடத்துல கர்த்தர் எங்கள் குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காடு, வீடு, சம்பத்துக்கள், சொத்துக்கள் எல்லாம் சாதாரணமாக வரல. அன்றைக்கு ஒரு 3000 ரூபாய் வரும்போது 1500 ரூபாய் எடுத்து கர்த்தருக்கு முன்பாக வைத்தோம், ஊழியத்துக்காக வச்சோம். அதனால தான் இன்னைக்கு எங்கெங்கோ ஓடிட்டு கிடக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், எவ்வளவு செலவு பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. அதுக்கு ரீசன் நான், என்னுடைய மகிமை இல்லை, என்னுடைய டேலண்ட் இல்லை, நான் இல்லை. எனக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி ஊழியத்துக்கு அழைத்தார் பாருங்க, அந்த கர்த்தர் செய்கிற நன்மையான காரியம். இந்த ஈசோப் என்பது சாதாரண காரியம் அல்ல. இந்த அந்த பரிசுத்த தைலத்தை உண்டு பண்ணுகிற அந்த தண்டை எடுத்து மோசே, ஆட்டினுடைய ரத்தம், அது பழுதற்ற ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் மீது தெளிப்பதற்காக இந்த தண்டை பயன்படுத்துகிறான். பலிபீடத்தின் மேல் கொஞ்சம், ஜனங்கள் மேல கொஞ்சம். என்ன ரீசன்? பலிபீடத்தின் மேல் தெளிக்கிற பொழுது அந்த பலிபீடம் பரிசுத்தமாகிறது, ஜனங்கள் மீது தெளிக்கிற பொழுது ஜனங்கள் பரிசுத்தமாகிறாங்க, ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுறாங்க. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் கேட்டா, அவர்கள் ஆட்டின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆனால் நீயும் நானும் ஆட்டின் இரத்தத்தினால் தெளித்து இல்ல சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல. அவருடைய சொந்த குமாரனின் இரத்தத்தினால் கழுகப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீயும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அவர்களுக்கு வேற, நமக்கு வேற. அவர்களை பார்க்கலும் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க உன் அவயங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த அவயங்கள் எல்லாமே, இந்த சரீரம் எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு கண், ஒருவேளை கண் பாவம் செய்யுமே ஆனால் உன் சரீரம் முழுவதும் சீர்கெட்டு போகும், சீர்கெட்டு போகும். உன் கண்கள் பரிசுத்தமா இருக்கட்டும், உன் நடக்கைகள் பரிசுத்தமா இருக்கட்டும், ஆடை பரிசுத்தமா இருக்கட்டும். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் யாருமே தலையில முக்காடு போடல. அடுத்த முறை வரும்போது முக்காடு போடுங்க. இது சபையினுடைய ஒழுங்கு. பாஸ்டர் நாங்க செய்ய மாட்டோம், நாங்கெல்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸா இருக்கோம். இல்ல இல்ல, இனி இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் சரி, 5 கோடி வருஷம் ஆனாலும் இந்த வேத வார்த்தைகள் ஒரு நாள் மாறவே மாறாது. அதுதான் வேதம் சொல்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இப்ப பாஸ்டர் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு, நான் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். இப்ப நாங்க ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு வந்தா எப்படி இருக்கும்? நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? அநேகர் டிஷர்ட் போட்டு வர்றோம், நாங்க போட்டு வந்தா ஒழுங்கினமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, இங்க ஃபுல்லா அயன் பாக்ஸ் போட்டுட்டு இங்க நிறைய முடி வச்சு இந்த காக்கா ஏதோ பண்ணி வச்சது போல டை பண்ணிட்டு வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? யாரா இவன்? நம்ம பாஸ்டருக்கு என்ன இல்லை, இப்படிப்பட்ட ஒருத்தனை போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாரு? ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் பாருங்க. அப்போ என்னுடைய ட்ரெஸ்ல ஒரு பரிசுத்தத்தை என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு சுத்துறதல்ல ஏதோ நாகரிகம், அப்படி கிடையாது. நான் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருப்பது தான் நாகரிகமே. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சிலுவை எங்கேயோ எனக்காய் சிலுவையில மரித்தார், நான் அவரை பார்த்ததில்லை. ஆனாலும் அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நான் என்ன பண்றேன்? பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். நீ இங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் பரலோகத்தில் அதற்கான நியாய தீர்ப்பு நாளில் கட்டாயம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை கேள்வி கேட்பார், பதில் சொல்லி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். நிறைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு சுத்துது. சபையில சில ஒழுங்கினங்கள் இருக்கு. நான் சொல்றது இதெல்லாம் சுத்திகரிப்புக்கான காரியம். உன்னை கர்த்தர் சுத்திகரிப்பார், ஆனால் நீ சுத்திகரிக்கப்படுவாய். உன் அழுக்குகள் மாறும், உன் பழைய பாவங்கள் மாறி போகும்.
நம்முடைய கர்த்தர் பழைய பாவங்களை அப்படியே நினைத்து கொண்டிருப்பவர் அல்ல. ஒரு முறை பாவங்களை சுத்திகரித்து விட்டால் மறுமுறை அந்த பாவத்தை ஒருபோதும் அவர் நினைத்து பார்க்க மாட்டார். ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. வேதம் என்ன எனக்கு அழகாக சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது என்னை கழுவியரிலும் நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5:30 மணி இருக்கும், மாடியில் போய் ஜெபிக்க போயிருந்தேன். எங்களுக்கு ஒரு மாடி தோட்டம் இருக்கு. உடனே என் ஒய்ஃபு கால் பண்ண, உடனே மேலே ஓடிவா. என்ன ரீசன்னா, அந்த செடி முழுவதும் அந்த பனி பெய்து அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. உடனே என் ஒய்ஃப் கால் பண்ண, மேலே வா மேலே வாண்ட. எப்படி பைபிளில் சங்கீத பகுதியில் சொல்லுவது போல அப்படியே வெண்மையாக மாறி இருக்கு பாரு. ஒரு நாள் வருங்க, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிப்பார். நம்முடைய அவயங்களை கர்த்தர் சுத்திகரிப்பார். நீ ஒப்பு கொடுக்கிற பொழுது, நம்முடைய அவயங்கள் சுத்திகரிக்கப்படுகிற பொழுது, இல்லை நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிற பொழுது, ஆவியானவர் தங்கி இருக்கிற சரீரமாய் இந்த சரீரம் மாறும். ஆமென். ஆவியானவர் என்று சொல்லி சொன்ன உடனே துள்ளி குதிக்கிறதோ, அந்நிய பாஷையில் பேசுறதோ, ஃபேன் எல்லாம் கீழே இழுத்து போடுறதோ, பக்கத்தில் இருக்கிறவங்களை மிதிக்கிறதோ அது கிடையாது. இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்குமே ஆனால் இந்த சரீரத்திற்குள்ள ஆவியானவர் தங்கி இருப்பார். எந்த சரீரத்திற்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அந்த சரீரத்திற்குள்ள என்ன இருக்கும்? வாக்குத்தத்தம் இருக்கும். எந்த சரீரத்திற்குள்ளே வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அவர்களை கொண்டுதான் தேசத்தை அசைக்கும்படியான நன்மைகளை செய்து அநேகரை சாட்சியாய் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த சரீரத்தை கீறிக்கொள்ளாத, இந்த சரீரத்தை என்ன பண்ணாத, கீறிக்கொள்ளாத. நம்மளால மருதாணி வச்சுட்டு சுத்திட்டு திரியிறான். இந்த புருவத்தை எடுக்கிறாங்க. என்னையா இது? எனக்கு ஐயா ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னா, இவ்வளவு நரைச்சாலும் அந்த டை அடிக்கல பாருங்க. என் ஒய்ஃப் சொல்லுவா, எவ்வளோ மீட்டிங் போறீங்க, இந்த தாடியெல்லாம் கச்ச கச்சான் இருக்கு, நீங்க ஒரு டை அடிங்க அப்படி. நான் சொன்னேன், இதுதான் என்னுடைய வயதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் என் வயசை காண்பிக்கிறாரு. எப்பா நீ வயது முதிர்ந்த ஸ்டேஜுக்கு போற, நீ ஒரு 3 வருஷம் போச்சுன்னா 50. எத்தனை? 50 வயசு. என்னை பார்த்தோன்னே தெரியும் இவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இவருக்கு எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் என்னை விட மூத்தவங்க. எனக்கு 47, அவங்களுக்கு 49, என்னை விட மூத்தவங்க. நான் ஒரு முறை வெளியே போய் செய்தி கொடுத்துட்டு என்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்றதுக்காக அங்கே போனேன். அப்போ அந்த சிஸ்டர் அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு, அங்கிள் இன்னைக்கு எங்கே செய்திக்கு போனீங்க அப்படின்னு. நான் சொன்னோம், இல்லைம்மா ஒரு இடம் போயிருந்தோம்மா, ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ நான் வர்றேன். அப்போ என் ஒய்ஃப் அதை கேட்டாங்க. உடனே ஓடி வந்து சொன்னாங்க, நம்மளை விட 2 வயசுக்கு மூத்தவாவா, அவள் உங்களை பார்த்து என்ன பண்ணுறா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வயசாகிறது என்ன பண்ணுறது இல்லை. அதனால தான் பியூட்டி பார்லர் தெரு 10 திறந்து வச்சிருக்கிறான். யாருக்கும் வயசாகிறது பிடிக்கிறது இல்லை, வயதான தோற்றம் பிடிக்கிறது இல்லை. சுத்தமாக வயசானவங்களை யாருக்குமே என்ன பண்ணுறது இல்லை, பிடிக்கிறதே இல்லை. அது வயசானவங்களுக்கு பேரே கிளடு கிளம். எப்போ சாக போகிற, உனக்கு வேறு வேலை என்ன. நமக்கு வயசாகாத மாதிரி உனக்கும் ஒரு நாள் வயசாகும். இந்த முகங்களெல்லாம் சுருங்கும், கால்கைகள்லாம் தடுமாற ஆரம்பிக்கும். நீ இப்பவுமே ரெடி ஆயிரு. இன்றைக்கு அநேக வயதானவர்களை யாருக்கும் என்ன இல்லை, தேவையில்லை. ஆனால் வயது முதிர்ந்தோர் உங்கள் வீட்டில் இருப்பார்கள், ஆனால் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. இப்போ எனக்கு ஒரு ஆலோசனை வேணும்னா, நான் எனக்கு வயது முதிர்ந்த ஒரு ஊழியருக்கு என்ன பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன், ஐயா இதுக்கு ஒரு ஆலோசனை எனக்கு வேணும். நான் எனக்கு கீழே இருக்கிறவங்க எனக்கு ஆலோசனை என்ன பண்ண முடியாது. அப்போ வயது முதிர்ந்தோர் வீட்டினுடைய ஆசீர்வாதமா இருக்காங்க. ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. வேதம் அவ்வளவு ஏசாயாவுடைய புத்தகம் 52:11, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை என்ன பண்ணாதிருங்கள், தொடாதிருங்க. கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டா விட்டுறியா? விதண்டாவாதம் பேசாத, பதில் பேசிட்டே இருக்காத, கூட கூட பேசிட்டே இருக்காத, இதை செய்வன் செய்யாத. ஒருவேளை கர்த்தருக்கு அருவருப்பானதை ஒன்றும் நீ என்ன பண்ணாத, தொடாத. வேணானா விட்டுரு. அது நல்லதோ கெட்டதோ, உலகத்துக்கு அது நல்லதா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது வேண்டான்னு சொல்லுவார். வேண்டாமா விட்டுருப்பான்னு. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தில் அவர் சொல்றாரு, நானே லவ் மேரேஜ் தான் பண்ணேன் அப்படின்னு. நான் இல்லை, என்ன முறைக்காதீங்க நீங்க. உடனே அங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆமென், சத்தமே பயங்கரமா இருந்துச்சு. என்ன ரீசன்னா, இவ்வளவு பெரிய ஊழியக்காரன் அந்த தப்ப பண்றான், நானும் போய் பண்றேன். அவன் ரெடி ஆயிட்டா. சில நேரங்களிலே கர்த்தர் இது தீட்டு, இது பரிசுத்தம் இல்லாதது, இதை நீ என்ன பண்ணாத, தொடாதன்னு சொன்னா நீ அதை தொடாத, செய்யாதன்னு சொன்னா செய்யாத. அது எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கட்டும்,
யாராக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஊழியக்காரர் வந்து ஒரு பிரசங்கத்தில் இந்த காரியத்தை செய்யாதே என்று அவர் சொன்னால் நீ செய்யாதே. ஏன்னா அவர் நாவில் அமர்ந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அவ்விடம் விட்டு போங்கள். சில இடங்கள்ல நிக்காத, என்ன பண்ணாத, நிக்காத. சில இடங்களுக்கு போகாத, சில வார்த்தைகள் பேசாத. வேதம் அவ்வளவு தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. இந்த வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள்லாம் அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்றோம்ல, அந்த நாளிலெல்லாம் உங்களைத்தானே நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருந்து முழங்கால் படியிட்டு சுத்திகரித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது அந்த மாதம் முழுவதும் கர்த்தரால் நடத்தப்படுவீங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி நடத்துவார். கர்த்தர் பாதைகளை உண்டு பண்ணி நடத்துவார். சில நேரங்கள் எங்கேயோ இக்கட்டான சூழ்நிலைகளில் போய் சிக்கி தவிக்கும் போது இந்த சுத்திகரிப்பு உன்னை வழி நடத்தும். ஒரு கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஏதோ இன்னைக்கு சபைகள் எல்லாம் ஏதோ ஒரு கூத்து நடக்கிற இடம் மாதிரி தான் இருக்கு. இப்போ டான்ஸு, கூத்து, கும்மாளங்கள், என்டர்டைன்மெண்ட். இது என்டர்டைன்மெண்ட் பண்ற இடமா இது? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒன்று போடுறாங்க, ஏதோ ஒன்று பண்றோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். நான் மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை, அவருடைய பிள்ளைகளை குறித்து தான் எனக்கு கவலை. ஏன்னா மற்றவர்களுக்காக சேர்த்து தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் நீயும் நானும் ரத்தத்தினால் கழுகப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ரெண்டு பேருக்கும் அந்த வித்தியாசம் இருக்கு. இன்னும் அவர்கள் ரத்தத்தினால் கழுகப்படல, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரத்தம் ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கழுகப்படல. ஆனால் நீயும் நானும் கழுகப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நீ உன் கையில கீறல்கள் உண்டு பண்ணாத, தேவையில்லாத உன் சரீரத்தினுடைய எந்த அவயங்களையும் மாற்றுவதற்கு என்ன பண்ணாத, முயற்சி பண்ணாத. ஏன்னா இந்த சரீரம் அவருக்கு சொந்தமானதா இருக்கிறபடியினால் எக்காரணத்தை கொண்டும் இதை தீட்டுப்படுத்துவதற்கு உனக்கு என்ன இல்லை, எந்த அதிகாரமும் கொடுக்கப்படல. ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற பொழுது அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க. சிலர் இருக்காங்க, இதை தின்னா என்ன, இதை தின்னா சும்மா என்ன பூஜை தானே பண்ணிருக்காங்க, ஜெபிச்சுட்டு தின்னு, என்ன தின்னு, ஜெபிச்சுட்டு தின்னு அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. அவ்விடம் விட்டு நீ புறப்பட்டு போ, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை கழுகி அருளும் என்று நீ ஜெபிக்கிற பொழுது உன்னை கழுவுவார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் இருதயம் கழுகப்படும், உன் சிந்தை கழுகப்படும். எல்லாம் கழுகின பிறகு உன்னுடைய சிந்தை நன்மையான சிந்தையாய் மாறும். வேதம் அவ்வளவு தெளிவாய் சொல்கிறது. அப்பொழுது பவுல் அநேக மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களோடு கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டான் என்று அப்போஸ்தலர் 21:26 தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ சுத்திகரிப்பு என்பது ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்ததல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேகரை சேர்த்து கொண்டு ஜெபித்து அவர்களை சுத்திகரித்துக் கொள்றான். நம்ம என்ன கேட்கலாம்னா, எப்பா பவுல் என்னப்பா பாவம் செஞ்சான்? வேதத்தில் எதுவுமே இல்லையே. ஒருவேளை இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தம் கிடையாது. இருக்கீங்களா எல்லாருமே? யாருமே பரிசுத்தம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒருவர் வாழ்ந்து பரிசுத்தராய் இருப்பாரானால் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான் பரிசுத்தராய் இருக்கிறார். வேற யாரும் அங்க பரிசுத்தர் கிடையாது. அதனால்தான் பவுல் ஊழியக்காரன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன், அவன் போய் அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். இப்ப அவனுக்கே தேவைப்படுது இந்த சுத்திகரிப்பு. எங்களுக்கு பலவீனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஊழியர்களுக்கு எங்களுக்கு பலவீனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். எங்களுக்கும் பலவீனங்கள் உண்டு, எங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. எங்களுக்கு சோதனைகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கும் சோதனைகள் உண்டு. எல்லா போராட்டங்கள், தடைகள், பிரச்சனைகள், பண தேவைகள், ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு ஊழியத்திற்கு ஏற்றாற் போல அநேக பிரச்சனைகள், தடைகள், பண தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். சரி பாஸ்டர், நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பலவீனம் அடையும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? எங்க அறக்கதவை பூட்டிக் கொள்வோம். எங்க ரூமை பூட்டிட்டு உள்ள போய் ஒரு 7 நாட்கள் காத்திருந்தால் கழுகை போல பலனோடு கூட கர்த்தர் எங்களை வெளியே அனுப்புவார். கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, சுத்திகரிப்பின் நாட்களை தீர்மானித்து உன் அறை கதவை பூட்டி ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உன் தலைகளில் இறங்கும், பலன் வரும். 25 வருஷம் ஊழியத்தில் ஓடிட்டார். எத்தனை வருஷம்? ஐயாஸ் நேசன் 35 வருஷம் இல்லை, அவர் 35, 25. இந்த 25 வருஷம் எப்படி ஓடி இருப்போம்னு நினைக்கிறீங்க? 35 வருஷம் எப்படி ஓடி இருப்போம்னு நினைக்கிறீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும், தடைகள் வந்திருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி நிற்கும் போது போய் முழங்காலில் போய் நிற்போம், காத்திருப்போம். கர்த்தர் எங்களுடைய கால்களை மான்கால்களை போல மாற்றுவார். இன்னைக்கு நீ காத்திருக்கிற பொழுது கால்கள் மான்கால்களை போல மாற்றப்படும்.
ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அனுதினமும் உன்னை சுத்திகரித்துக்கொள். கர்த்தருடைய பாதப்படியில் போய் ஒருவேளை காலை மாலை இரவு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நீ போய் கர்த்தருக்கு முன்பாக நின்று, கர்த்தாவே என்னை கழுகும், என்னை சுத்திகரியும், என் சிந்தைகள் மாறட்டும், என் பார்வை மாறட்டும். அப்பதான் இந்த உலக உபச்சார காரியங்கள் எதுவும் நம்முடைய கண்களுக்கு தேவையா இருக்காது. ஒரு ஆமேன் சொல்லுங்க எல்லாருமே. ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, பிக் பாஸ் பார்க்கறது நல்லதா கெட்டதா பாஸ்டர்? எனக்கு ரொம்ப குழப்பமாயிட்டேன் நான். ஏன்னா இப்போ நல்லதுன்னு சொல்றதா? நீங்க சொல்லுங்க தம்பி, பேடு வாசிக்கிற தம்பி, நல்லதா கெட்டதா? ஆனா நீங்க பாக்குறது இல்லையா? நீங்கம்மா கீபோர்டு ஏன் ரொம்ப மூளையில போய் ஒட்டிட்ட? நீங்க சொல்லுங்களேன், பிக் பாஸ் பார்க்கறது நல்லதா கெட்டதா? சத்தமா சொல்லுங்க. பார்த்துட்டு யாராவது கெட்டதுன்னு சொல்லாத, உண்மையா உன் இருதயத்துல இருந்து சொல்லுது, நல்லதா கெட்டதா? அந்த அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா இது நல்லதா கெட்டதா ஐயான்னு. வயசான அம்மா வேற. சில வயசான அம்மாங்களுக்கு டிவி தான் என்னது என்டர்டெயின்மெண்ட்டு. நம்ம இப்போ பார்க்க வேண்டாம்னு சொன்னாலும் அந்த அம்மா நம்மளை திட்டு, இவெல்லாம் ஒரு பாஸ்டர் இவன் அப்படிங்கும். பார்க்கலான்னு சொன்னாலும் அந்த அம்மா என்ன சொல்லும், மோசமான பாஸ்டர் இவன், பிக் பாஸ் பார்க்கலான்னு என்ன பண்ணுறான் இவன் சொல்கிறானே அப்படின்னு திட்டம். இப்போ எனக்கே ஒரே குழப்பம், என்ன பதில் சொல்கிறதுன்னு. நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இங்கே வாங்கம்மா, இந்த பிக் பாஸ் பார்த்து ரட்சிக்கப்பட்ட ஒரு 2 பேர் என்ன பண்ணிட்டுவாங்க, கூப்பிட்டுவாங்க, நான் அப்புறம் பதில் சொல்கிறேன்னு. அந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே புறப்பட்டு போயிட்டாங்க. ஜெபிக்கவே இல்லை, என்கிட்ட ஜெபிக்கவே இல்லை. அவங்க பிக் பாஸ் பார்க்கணும்னு முடிவு எடுத்தாங்களா இல்லை பார்க்க வேண்டான்னு. அதில் ஒரு பாஸ்டர் இன்னும் தெளிவாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். பாஸ்டர், டிவி சீரியல் பிக் பாஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சினிமா கூட பார்க்கலாம், நல்லதெல்லாம் எடுத்துருங்க, கெட்டதை விட்டுருங்க அப்படின்னாரு. அவர் எனக்கு கொடுத்த ஐடியா, நல்லதெல்லாம் என்ன பண்ணிடுங்க. நான் சொன்னேன், சினிமாவில் எதையா நல்லது, சீரியல் என்னது நல்லது இருக்கு, இல்லை இந்த பிக் பாஸ் போன்ற காரியங்கள், இந்த அசுத்தமான காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா அது பிக் பாஸ் இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாயிடுச்சு, சபை எங்கே போயிட்டு இருக்கு, பிக் பாஸ் பார்க்கறதுனால இன்றைக்கு எங்கள் சபையில் நாங்கள் வைத்த கூட்டத்தில் ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, குறைவு. அப்படின்னா அப்போ சரியா தப்பான்னு நினைக்கிறீங்களா? நீயும் நானும் ஆராதிப்போம் என்று பரலோகம் காத்து கொண்டிருக்கோம். வேற இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவர்களுடைய ஆராதனை அல்ல, ஒரு சிறு கூட்டமாய் நீயும் நானும் ஆராதிப்பதை பரலோகம் ஏற்றுக்கொண்டு மகிமைப்பட்டு அங்கே தூதர்களுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகிறது என்று சொல்லி சொன்னால் எதை பரிசுத்தம் என்று எண்ணிக்கொள். நீ ஆராதிக்கிற ஆராதனை பரிசுத்தம், நீ ஜெபிக்கிற ஜெபம் பரிசுத்தம், இந்த வார்த்தை பரிசுத்தமாக இருக்கிறது, உன்மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் பரிசுத்தமாக இருக்கிறது, மற்ற இந்த உலக காரியங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. உன் கண்கள் நகை மேலேயோ புடவை மேலேயோ இல்ல உலக காரியத்தின் மேலேயோ போகுமே ஆனால் நான் சொல்லுகிறேன், அது தீட்டுப்பட்டதாக இருக்கிறது, அது அசுத்தமானதாக இருக்கிறது. உன் கண்கள் எதை பார்க்கணும் தெரியுமா? எனக்காய் சிலுவையிலே மரித்து எனக்காய் விட்டு விட்டு போன இந்த வார்த்தையே என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த வார்த்தை தான் உன்னை நடத்த போகுது, இந்த வார்த்தை தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகுது, உன் வியாதியை மாற்றி போடுகிற வல்லமை இந்த வார்த்தைக்கு தான் உண்டு, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வார்த்தை இந்த வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பிக் பாஸ் பார்க்கிறது நல்லதா கெட்டதா? சத்தமா தான் சொல்லுங்களேன், கரங்களை தட்டி சொல்லுங்க எல்லாருமே. இதெல்லாம் ஒளியட்டும்னு சொல்றேன். வரும்போது காலையிலேயே குடிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க, அங்க திரளான கூட்டம். ஆனா நம்ம ஆட்கள் இங்க போகும்போது வரும்போது இந்த ஒயின் ஷாப் ஏதாவது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு நிமிஷம் நின்று உள்ள போயிடாதீங்க, அங்க ஒரு நிமிஷம் நின்று ஜெபம் பண்ணிட்டு போ. இது அழியட்டும்னு ஜெபம் பண்ணு, இல்லாம போட்டுன்னு ஜெபம் பண்ணு. எத்தனையோ இடத்துல இடி விழுகுது, இந்த ஒயின் ஷாப்ல மட்டும் இடி விழ மாட்டேங்குது. என்னுடைய ஜெபமே இடி எவன் தலையில எவன் மரத்திலேயே போய் விழுகுது. ஆனா என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இந்த ஒயின் ஷாப்ல போய் விழணும் இடி, அது இல்லாம போகணும், இல்லாம போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. எல்லாருமே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த குடிய மூண்டா நம்முடைய சபை நிரம்பி வழியும், நம்முடைய சபைகள் நிரம்பி வழியும், நம்முடைய ஞானஸ்தான தொட்டிகள் எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும். இதெல்லாம் அசுத்தம், அதை தொடாதே, அதை பார்க்காத. அந்த இடத்துல போகும்போது இயேசுவின் நாமத்தினாலே இதெல்லாம் மூடப்படட்டும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற 2 கொரிந்தியர் புத்தகம் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. அசுசினா என்ன? சோம்பேறித்தனம். காலையில எழுப்புனா
8:30 மணிக்கு 9 மணிக்கு பையனை போய் எழுப்புனா என்ன 7 மணிக்கு எழுப்பிட்டீங்க? என்ன 8:30 மணி 9 மணி 10 மணியெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? சென்னையில் இருக்கிற பாதி பேர் இன்னும் சூரிய உதயத்தை என்ன பண்ணல, பார்க்கறதே கிடையாது. சூரியன் அது யார்? அவர் அவன் வேணா என்ன வந்து பார்த்துட்டு போட்டோம். நான் ஏன் அவனை போய் பார்க்கணும்? நான் ஏன் அவனுக்கு விருப்பம் இருந்தா அவன் என்ன வந்து பார்ப்பான். இந்த அசுசி போகணும். ஆராதனைக்கு லேட்டாக போகிற அசுசி இருக்கு, ஊழியங்களில் சில அசுசிகள் இருக்கும், ஆராதிப்பதில் அசுசி இருக்கும், வார்த்தைகளை கேட்பதில் செவிடை போல என்ன பண்ணும், உன் கண்களிலிருந்து செதில்கள் விழாமல் இந்த அசுசி மாறி போகாது. எப்போ செதில்கள் மாறி போனதோ அப்பொழுது இவனுடைய தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். உன்னை கொண்டு இதை தான் செய்ய போறேன்னு. இந்த செதில்கள் மாறாமல் உன் வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியாது. செதில்கள் மாறணும்னா கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நீ கழுகப்படணும், அவருடைய ரத்தத்தினால் கழுகப்படணும். இந்த செதில்கள் கட்டாயம் மாறணும், கட்டாயம் மாறணும். ஒரு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண பையனுக்கு ஆப்பிள் ஐபோன் ஏன் வாங்கி கொடுக்குற? அவன் அதே என்ன பண்ணிட்டு இருக்கான், நோண்டி 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 அதில் அடிக்ட் ஆயிடுறான். அதுதான் அவனுக்கு. எந்திரிச்சோன்னு எத்தனை பேர் பைபிளை தேடுறோன்னு தெரியல, ஆனால் எல்லாரும் மொபைலை கண்டிப்பாக என்ன பண்ணுறோம். என்னைக்கு பைபிளை தேடுறோமோ அப்போ நீ கழுகப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எப்போ எழுந்த உடனே ஜெபத்தை நோக்கி ஓடுறையோ அப்போ நீ கழுகப்பட்டிருக்குன்னு அர்த்தம். உன் செதில்கள் மாறி இருக்குன்னு அர்த்தம். உன் செதில்கள் மாறலைன்னா மொபைல் ஃபோனை போய் நோண்ட ஆரம்பிக்கும். அது என்ன பைக்? அது கேடி பைக்கா? இப்பெல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் பைக்கு. எத்தனை லட்சம்? அது பைக்கில் வயசானவங்க யாரும் ஏறி உட்காரவே முடியாது. ஏறி இருந்து ஏறி உட்கார்ந்தாதான் உண்டு. எந்த அம்மாக்களும் ஏற முடியாது, ஐயாக்களும் ஏற முடியாது. இவனுக்கு சீட்டு வச்சான, பின்னாடி உட்காந்துருக்கிறவன் சீட்டு வச்சானா இவன். இவ்வளவுதான் இருக்கு. நான் சொல்றது இதெல்லாம் அசுத்தம்னு சொல்றேன். இவ்வளவுதான் இருக்கு. அதுல இந்த ஷால்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதுக்கு? உன் சரீரத்தை மறைப்பதற்கு தானே. இல்லை, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அதுக்கு கொடுக்கப்படல. கண்ணு மட்டும்தான் தெரியுது. இங்க இருந்து சுத்தி இருக்குது அந்த பாப்பா. சொல்லுது, எங்க அப்பா அம்மாவை நான் என்ன பண்ணிட்டேன்? இருக்கீங்களா இல்லையா எல்லாருமே? நான் எங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டேன். நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டியே, என் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நீ பாதாளத்திற்குள்ளே போய் இருந்தாலும் அவருடைய கண்கள் அங்கேயும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அது என்ன பைக்குங்க அது? அவன் ஏதோ கீழே உட்காந்துருக்கான், இது 2 மாடிக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கு. இந்த பொண்ணு இந்த எரும மாட்டு மேலே ஏறி உட்காந்தது மாதிரி அவனை கெட்டி பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்குது. அவன் மட்டும் பிரேக் அடிச்சவன பக்கத்து பைக்கில் ஏறினுது. பறந்து போய் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 10th படிக்கிற +2 படிக்கிற பாஸ்டர் காணிக்கை எவ்வளவு போடுவீங்க ஊழியத்துக்கு? 10 ரூபா உறுதியா? ஆப்பிள் ஐபோன் வாங்குறவனும் 10 ரூபா தான் காணிக்கை போடுறான். அந்த இதில் இல்லைங்க, நிறைய போட்டால் எங்கள் பாஸ்டர் கெட்டு போயிடுவாருங்க. ஒரு லிமிட்டாகவே போடுறேன். அவன் அப்போஸ்தலன் சொல்லுக போல அநேக வாக்குத்தத்தங்கள். ஆனால் அதற்கு கீழே அவன் சொல்லுகிற பொழுது நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஒரு பரிசுத்தத்தை வஸ்திரமாக தரிக்காத எந்த சபையும் தேவனை மகிமைப்படுத்தாது. எந்த சபையும் மகிமைப்படுத்தாது. நீ பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளாம ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளாத எந்த ஆராதனையையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் சொல்கிற அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனால் உன்னை சுத்திகரித்துக் கொண்டு நீ பரிசுத்தத்தை வஸ்திரமாய் தரித்துக் கொள்கிற பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை பூரணப்படுத்துவார். கஷ்டமா இருக்குல்ல இதை கேட்கறதுக்கு? வேதனையா இருக்குல்ல? இல்ல, நாங்க கார்லையும் பைக்லையும் அங்கேயும் இங்கேயும் ஊழியங்களுக்கு போகிற பொழுது இதெல்லாம் எங்களுடைய கண்கள் பார்க்குது. பார்த்துட்டு நான் என்ன தெரியுமா விசுவாசிக்கிறேன்? கர்த்தாவே, எங்கள் சபை பிள்ளைகள் இதை போல இருக்கக்கூடாது. கரங்களை தட்டிங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கள் சபை பிள்ளைகளோ, எங்கள் சபை வாலிப பிள்ளைகளோ இது போன்ற இந்த விபச்சார காரியங்களிலே ஒருபோதும் போய் நிற்காதபடிக்கு எங்கள் சபை பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் எழும்பட்டும். என் பிள்ளை இருந்தா வேதனை தானே இல்ல? நான் வேற யாருக்கு உதாரணமா சொல்லல. என் பையனையும் என் பொண்ணையுமே சொல்றேன். என் பையன் இதே மாதிரி ஒரு பைக்கில் பின்னாடி ஒரு எரும மாடை ஏற்றிட்டு, இது ஒரு கழுது அது ஒரு எரும மாடு, ரெண்டும் மேலே தொங்கிக்கிட்டு போனா நான் ஊழியம் செய்வதற்கு தகுதியற்றவன். நான் ஊழியத்தை விட்டுட்டு என் பையனை திருத்த போயிடுவேன். உலகத்தை திருத்துறதுக்கு எனக்கு வேலை இல்லை. முதலாவது என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், அவர்கள் பரிசுத்தத்தை தரித்துக் கொள்கிற பொழுது நான் போய் பரிசுத்தத்தோடு கூட என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கமாக எடுத்து வைக்க முடியும்.
அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். அந்த வார்த்தையிலிருந்து அடையாளங்கள் புறப்பட்டு வரும். அற்புதங்கள் புறப்பட்டு வரும். அநேக இருதயங்களை கர்த்தர் நிறைப்பார், ஆறுதல் கொடுப்பார், சமாதானத்தை கொண்டு வருவார், பாவத்திலிருந்து திருப்புவார், ரட்சிப்பை கொண்டு வருவார். இல்லையே என்னுடைய வார்த்தை வெறும் வெற்றி வார்த்தையாக இருக்கும். எல்லா அசுசியும் நீங்க தேவ பயத்தோடு கூட வருகிற பரிசுத்தம். ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு தேவ பயம் இல்லை. இன்னைக்கு தேவ பயம் இருந்ததுன்னா வேற மாதிரி இருக்கும் பாஸ்டர். நம்முடைய சபைகள் இங்கே இருக்கிற வயதானவர்கள் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு வந்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இருக்கிற ஆராதனைக்கும் அன்னைக்கு இருக்கிற ஆராதனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் வேணா கூப்பிட்டுவங்க, இங்கே 25-30 வருஷமா கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்க கை தூக்குங்கம்மா. யாராவது 25-30 வருஷமா கை தூக்குங்களேன். உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆராதனை பிடிச்சிருக்கா? நீங்கள் அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க, எனக்கே பிடிக்கல. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வரும்போது இருந்த அந்த அபிஷேக அக்கினி ஆராதனை இன்றைக்கு குறைவு. அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும் போதே ஜனங்கள் அபிஷேகத்தில் நிரம்பினாங்க. பிரசங்கம் பண்ணும் போதே வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? அபிஷேகத்தில் நிரம்பி எழுந்து நின்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதை என்னுடைய கண்கள் பார்த்தது. இப்போ நம்ம தான் ஆமைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமைன்னு சொல்லுங்க, ஆமைன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அன்னைக்கு நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். இங்கிருந்து வார்த்தை வல்லமையை புறப்பட்டு வர 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 அங்கிருந்து ஆமீன் புறப்பட்டு வரும். அல்லேலூயா புறப்பட்டு வரும். வாலிப பிள்ளைகள் அக்கினியினால் நிரம்பி எழுந்து நின்று அந்நிய பாஷையில பேசி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமென். அதை சொல்லும்போது அந்த பரிசுத்தத்தை வஸ்திரமாய் தரித்து எழும்பு எழும்பு சீயோனே, நீ உன் வல்லமையை சபையினுடைய மிகப்பெரிய முக்கியமான அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீ உன்னை கழுகும் போது உன்னை பரிசுத்த வஸ்திரத்தினால் கர்த்தர் மூடுவா. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா 3000 புடவை வச்சிருக்காங்க அந்த அம்மா. எத்தனை புடவை? ட்ரெஸ்ஸுனா உடுத்துறதுக்கு தான் ட்ரெஸ்ஸு. நான் ட்ரெஸ்ஸை எப்படி தெரியுமா தேடுவேன்? பிராண்டடாக தான் போய் தேடுவேன். ஆனால் 5க்கு 5 ஃப்ரீ இருக்கிறதா போய் தேடுவேன். 5 ஷர்ட் எடுத்தா அப்போ 10 எடுத்து போனால் 20 ஷர்ட் எனக்கு ஒரு வருஷம் ஆகும். ஏன்னா மீட்டிங்ஸ் நிறைய, எங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம், ட்ரெஸ் நிறைய தேவைப்படும். நம்ம போய் ஆஃபரில் தான் போய் தேடுவோம். அந்த அம்மா சொல்லுது, பட்டு புடவை 3000 வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கான்? பட்டு புடவை 3000 வச்சுருக்கான். ஒரு தடவை கெட்டின புடவை திரும்ப அந்த அம்மா என்ன பண்ணாதான்? கெட்டவே எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இந்த வீண் ஆடம்பரங்கள்? இது வஸ்திரம் இல்லை, நகை. நம்ம நகை கழட்டுறோம்ல, கிறிஸ்துவுக்காக தானே கழட்டுறோம். எத்தனை பேர் நகை கழட்டிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் அதை காணிக்கை பெட்டிக்குள்ளே போட்டிருப்போமா? அது வேண்டான்னு தானே கழட்டணும். அவர் சிரிப்பு பயங்கரமாக இருக்கு. வேண்டான்னு தானே பிரதர் கலட்டணும். அப்போ எங்கே போட்டிருக்கணும்? அதை எங்கே போட்டிருக்கணும்? திரும்பி நம்ம அதை வீட்டுக்குள்ளே போய் பீரோக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்? நீ வேண்டான்னு சொல்கிறது திரும்பி உன் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. யாரும் அதை போடுறதுக்கு என்ன இல்லை தயாரா? அப்போ இதா வஸ்திரம் இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறதோ, இல்லை தாடி எடுத்துக்கிறதோ, தலைமுடியை நல்லா அழகாக ஷேப்பாக வெட்டிக்கிறதோ இதா வஸ்திரம் நினைக்கிறீங்க? சரீரத்தில் போடப்படுகிற இதா வஸ்திரம் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. இந்த சரீரத்திற்கு என்று ஒரு மெல்லிய பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் வஸ்திரம். நீயும் நானும் போட்டிருக்கிற இந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் வஸ்திரம் சொல்லல. நீ எப்பொழுது ரட்சிக்கப்பட்டாயோ அப்பொழுதே உனக்கு ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து உனக்கு அணிவித்து இந்த இடத்துல கர்த்தர் உன்னை அமர பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மையான வஸ்திரம். ஒரு விசுவாசினுடைய மிகப்பெரிய வஸ்திரம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரிசுத்தமா இருப்பான். ஒரு விசுவாசியினுடைய, ஒரு ஊழியனுடைய மிகப்பெரிய வஸ்திரம் வல்லமை என்கிற வஸ்திரம். ஆமென். அந்த ஆலயம் இருக்கிற இடத்துல அடையாளம் இருக்கும். ஆராதனை இருக்கிற இடங்களில் அடையாளம் இருக்கும். வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சங்கீதம் 31:5 அவன் சொல்லுகிறான், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்ன பண்ணினீர்? மீட்டுக் கொண்டீர். அதே சங்கீதம் 37:5 அவன் சொல்கிற பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே கர்த்தர் காரியத்தை. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க, கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க எல்லாருமே சத்தமாய். நீ உன்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் உன்னை சுத்திகரித்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். எல்லாமே பாவிகளா இருந்தோம், பரிசுத்தத்தை இழந்திருந்தோம். ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்று, அது வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இவரால் தான் ஏன் முடியும், இவரால் தான் முடியும். ஒரு சாட்சி ஒன்று, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை கேட்டது. ஒரு மந்திரவாதி, அவர் எல்லாருக்கும் மந்திரம் பண்ணுவார்.
அவர் எல்லாருக்கும் மந்திரம் பண்ணுவார். அந்த குடும்பம் செய்வனை செய்கிறது இதான் அவருடைய பணி. எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை பண்ணி அவர்களை இல்லாமல் பண்ணுறது தான் அவருடைய வேலை. ஒரு சகோதரி போய், ஒரு குடும்பம் போய், ஒரு சகோதரிக்கு என்று அவர்கள் ஒரு காரியத்தை மந்திரம் பண்ணுறாங்க. அந்த சகோதரியுடைய பேர் எஸ்தர். எல்லார் வீடுகளுக்குள்ளும் இந்த மந்திரம் பண்ணி சில காரியங்களை அந்த மந்திரவாதி செய்கிற பொழுது பிசாசு உள்ளே போய் அந்த குடும்பத்தை கழிச்சு போட்டுறான். ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த எஸ்தர் என்கிற அந்த சகோதரி வீட்டிற்குள்ள அந்த மந்திரவாதியால் அனுப்பப்பட்ட அந்த பிசாசால உள்ளே போக முடியும். வாசல்ல நிற்கிது. இருக்கீங்களா இல்லையா? இது ஒரு மந்திரவாதியினுடைய ஒரு சாட்சி. நான் அதை கேட்டவொன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இந்த பிசாசு உள்ள போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அந்த எஸ்தரை ஒன்றும் அசைக்க முடியல. ரெண்டாவது திரும்ப அந்த குடும்பம் வந்தாங்க. ஐயா அதை பண்ணீங்க, ஆனால் அந்த பிசாசு உள்ளே போய் ஒன்றும் பண்ணலையா, அந்த சகோதரி இன்னும் நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா இது பண்ணுறாங்களே அப்படின்னு. திரும்ப அந்த மந்திரவாதி சொன்னா, இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒன்றை என்ன பண்ணுறேன், அதற்குள்ள ஒரு வல்லமையை அனுப்பி நான் உங்களை அனுப்புகிறேன் பாரு, இது அவளை காலி பண்ணிடும். போகுது, உள்ள போக முடியல, வாசல்ல நிற்கிது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, எத்தனையோ குடும்பத்தை இந்த மந்திரத்தினால என்ன பண்ணியிருக்கோம், அழிச்சிருக்கிறோம், கெடுத்திருக்கிறோம், என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிச்சு இவர் டைரக்டா போறாரு அந்த வீட்டுக்கு. உள்ள போய் என்னன்னு கேட்கலான்னு போனா அவரால் உள்ள போக முடியல. உடனே இந்த குடும்பம் கேட்டாங்க, என்ன உங்களாலே உள்ள போக முடியல, என்னாச்சு அப்படின்னு. இந்த வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருப்பதை என்னுடைய கண்கள் பார்க்கிறது. இந்த தொட்டனா என்கிறவர் அந்த சாட்சியை அதை கேட்ட உடனே, நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப கேட்டதே இல்லை, இப்போ மிடில் ஒரு சேனல்ல அதை கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மிகப்பெரிய மந்திரவாதி அவர். இதை போய் அந்த எஸ்தர் என்கிற அந்த வீட்டிற்குள்ள எந்த காரியத்திலும், அப்போ எஸ்தரை வெளியே கூப்பிட்டாரு. எஸ்தர், எல்லா வீடுகளுக்குள்ளும் நுழைந்த இந்த பிசாசு, நான் அனுப்பின பிசாசு, அந்த காரியங்களை குழப்பி விட்டு அந்த குடும்பத்தை காலி பண்ணின, அழித்த, மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கொண்டு வந்து போட்ட இந்த பிசாசினால் உன் வீட்டிற்குள்ள மட்டும் எப்படி வர முடியலன்னு கேட்டா, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய வல்லமை என்னை சூழ்ந்திருக்கிற படியினால் என் வீட்டிற்குள்ள எந்த பிசாசும் உள்ள வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ உன்னை கழுவி கொள்ளுகிற பொழுது உன் பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலினால் எழுப்பி எதுவும் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் தரிப்பிப்பார். ஆமென். அவர் சொல்ற அந்த சாட்சியை கேட்டு, இப்போ அவர் இருக்காரா இல்லைன்னு தெரியல, இறந்துருப்பாரு, ரொம்ப முன்னாடி சாட்சி. ஆனா அந்த சாட்சி என்னை தொட்டது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ரீசன்? அப்பதான் நான் உணர்ந்து கொண்டேன், உன்னை எந்த கரமும் தொடாதபடிக்கு, எதுவும் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு வல்லமை சூழ்ந்திருக்கிறதை. ராமேன் சொல்லுங்க. என் வீட்டை சுற்றிலும், என் சபையை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வல்லமை சூழ்ந்திருப்பதை என்னுடைய கண்கள் பார்க்கிறது. ஆமென். எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாமா அப்படியே? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நான் இப்ப சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வேகமாக நம்ம ஒப்புவித்து ஜெபிக்கிற பொழுது நம்முடைய யோசனைகளை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனவரி 26. சில சட்டங்களை கொண்டு வந்து அதை கண்டிப்பாக நம்ம கடைபிடித்து தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? அம்பேத்கர் சில சட்டங்களை கொண்டு வந்தார். அந்த சட்டங்கள் அதான் இன்றைக்கு அந்த நாள். குடியரசு என்பது சட்டங்கள் நிறைந்த நாள். இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும், இதை கொண்டாடி ஆகணும், அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஆகணும். ஹெல்மெட் போடலன்னா எவ்வளோ ஃபைன்? சபைக்கு வரலன்னா இருக்கீங்களா இல்லையா? ஹெல்மெட் போடலன்னா எவ்வளோ ஃபைனு? இந்த குடியரசு தினம், இந்த உலகத்திற்கு இவ்வளவு சட்டங்கள் எவ்வளோ எழுதப்பட்டிருக்கு. ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய், சபைக்கு லேட்டாக வந்தா, சபைக்கு வரலன்னா, பைக்கில் லைசன்ஸ் இல்லாமல் போகிறோம், எவ்வளோ ஃபைன் பிரதர்? 5000 4000 ஆக்கிட்டாங்க, ரொம்ப அதிகம். இப்போ 5000 ரூபாய். சிக்னலை மீறி போனா இவர் என்ன டிராஃபிக் போலீஸாக இருக்காரா என்ன? மொத்தத்தையும் தெரியும். அதான் பாருங்க, அவர் தெரியல அவருக்கு. அப்போ அவர் தான் இனிமேல் பிரசங்கம் பண்ணணும், மிச்ச பிரசங்கத்தை. கரெக்டாக இருக்கு பாருங்க. 5000 3000 2000 1000. சிக்னல் மீறிட்டோம்னா, இப்போ இங்கே எதை மீறுதல் பண்ணிட்டோம்னா,
நீ யார் என்ன கேட்கறதுக்கு? வந்துடுது இல்லை வார்த்தை. பாஸ்டர் யார் என்ன கேட்கறதுக்கு? ஒரு விசுவாசி அவர் என்ன கேட்கறதுக்கு? ஆனால் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சிக்னல் மீறினா, ஒரு லைசன்ஸ் இல்லைனா, ஒரு மீறுதல் 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 மீறுதல், அநேக மீறுதல்களுக்கு தண்டனை. ஆனால் சபையில் சில மீறுதல்கள், குடும்பத்தில் சில மீறுதல்கள், வெளி ஸ்தலங்களிலே போகிறப்பட சில மீறுதல்கள். இந்த மீறுதல்களுக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மீறுதல் உள்ளவன் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த மீறுதலை கர்த்தருக்கு முன்பாக போய் மன்னித்தருளும், என்னை கல்வி அருளும் என்று சொல்லி யார் சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. இருக்கிற வாலிப பிள்ளை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மாவை ஏமாத்திட்டோம். இல்ல, எங்க அப்பா ஒரு ஏமாளி, எங்க அம்மா ஒரு கோமாளி. அது ஏமாந்துருது. எங்க அம்மாவுக்கே தெரியாது. ஏன்னா என் போன்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கேன். பாஸ்வேர்டு ஒண்ணுக்கு பாஸ்வேர்டு, உள்ள போறதுக்கு பாஸ்வேர்டு, அதுக்குள்ள ஒரு போறதுக்கு பாஸ்வேர்டு. திருட்டு பயல. என் போன் என்ன தெரியுமா, என் போன்ல பாஸ்வேர்டு கிடையாது, அதுவும் கிடையாது. வீட்டுக்கு போனோன்னு என் சோபால கிடக்கும், ஹால்ல கிடக்கும். என் ஒய்ஃப் எடுத்து யூஸ் பண்ணுவா. உன் போன் எடுத்து உன் கணவன் யூஸ் பண்றது போல இருக்கணும். உன் போன் எடுத்து உன் பொண்டாட்டி யூஸ் பண்றது மாதிரி இருக்கணும். உங்க 2 பேர் போனையும் உங்க பிள்ளைங்க பாக்குறதா இருக்கணும். பிள்ளைங்க போன பெற்றவங்க பாக்குறதா இருக்கணும். பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டு ஐயோ யாருக்குமே தெரியாது. நீ எப்ப பாஸ்வேர்டு போட்டு அப்பமே ஏதோ திருட்டு வேலை போட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். பாஸ்வேர்டு போன் தொலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், நீ பாஸ்வேர்டு போட்டு வச்ச உடனே திருடன் ஓடி வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க, சிஸ்டர் பிரதர் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் பணம். எப்ப பாஸ்வேர்டு வருதோ அப்பமே ஏதோ திருட்டுத்தனம் வர ஆரம்பிச்சிச்சு. இது ஏன் இதை கர்த்தர் எச்சரிப்பா பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சில காரியங்கள் பாவமான சில காரியங்கள் உள்ளே இருக்குமே, ஆனால் நீ இன்றைக்கு உன்னை சுத்திகரித்துக் கொள்ள, உன்னை கழுகிக்கொள்ள. வேதம் அதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகத்தில் போய் ஒப்புவிக்கிறாள். வித்துறாத, இந்த அபிஷேகத்தை வித்துறாத. இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வல்லமையை, பரிசுத்தத்தை ஒருபோதும் விட்டு போட்டுறாத. இந்த வல்லமையோட வார்த்தையை ஒருபோதும் என்ன பண்ணிடாத, வித்துறாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிறிஸ்துவர்கள் பண்ணுகிற சில காரியமே ரொம்ப வேதனையா இருக்கு. நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா? எனக்காக ஒருத்தர் சிலுவையில் மறிக்க முடியுமா? எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னார், நீ உருப்பட மாட்ட, நீ நாசமா போயிடுவ, நீ இல்லாம போயிடுவ. சென்னையில் ரோட்ல நிக்கிறத என்னுடைய கண்கள் என்ன பண்ணும், ஒரு நாள் பார்க்கும். இதெல்லாம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை. ஆனா எங்க அப்பா எனக்காக சிலுவை சுமப்பாரான்னு கேட்ட மாட்டார். ரத்தம் சிந்துவாரா? மாட்டார். ஒருவர் வெளிநாட்டில இருந்து வர்றாரு, தன் மனைவி பிள்ளைகளை பார்க்கிறாரு, பிள்ளைகளுக்கு நிறைய வாங்கிட்டு வர்றாரு. பிள்ளைங்க கையில் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டாரு, கிரெடிட் கார்டை கொடுத்துட்டாரு. பிள்ளைகளுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்போ அவர் மனைவி அவளுக்கு நிறைய நகைகள், பணம், சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து அவளுக்கு மகிழ்ச்சி. அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்தோன்னு அம்மாவுக்கு மகிழ்ச்சி. வயசான அம்மா. அவனுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னா, டேய் நீ திடீர்னு செத்தது மாதிரி நடிடா அப்படின்னா. நடி, உன் குடும்பம் என்ன ஆகுதுன்னு பாரு. இல்லடா என் குடும்பம் என்ன ரொம்ப நேசிக்குதுடா. நடிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு டாக்டர். இவன் செத்தது மாதிரி நடிச்சவன் அவன் அங்கிருந்து வர்றா. வரும்போது பிள்ளைங்க சொல்லுது, ஏடிஎம் பாஸ்வேர்டு எங்க அப்பன் கொடுக்காம செத்துட்டான். பிள்ளைகளுக்கு சொத்து மேல மனைவி சொன்னா, சொத்துக்களெல்லாம் என் மேல மாத்தாம என்ன பண்ணிட்டான் இந்த ஆளு, செத்து போயிட்டா. அந்த அம்மா சொல்லுது, வாங்கின புடவையை சரியா இந்த பயவுள்ள என்ன பண்ண உள்ள செத்துட்டா, நீ நல்ல புடவை நான் எப்படி கட்டுவேன், இந்த வயதான அம்மா. அப்போ அந்த டாக்டரா இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு சொன்னா, நான் என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, இந்த மருந்தை நான் இவனுக்கு என்ன பண்றேன், என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தவன அவன் உயிர் வந்துடும், ஆனா உங்கள யாராவது ஒருத்தர் சாக வேண்டியது இருக்கும். அப்ப அந்த வாலிப பிள்ளைகள் சொன்னாங்க, நாங்க இன்னும் நிறைய வாழ வேண்டியது இருக்கு அங்கிள், எங்களால எப்படி சாக முடியும்? எங்களால, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சொத்துக்களோ சம்பத்துக்களோ இதெல்லாம் மண்ணோடு மண்ணாய் போகிறதாக இருக்கிறது. ஆனால் உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் உள்ள இந்த வார்த்தை தான் நீ மரித்தாலும் பிழைத்திருக்கும்படியாய் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பிள்ளைகள் உதறியாச்சு. மனைவி கிட்ட போய் அவன் அந்த டாக்டர் சொன்னா, என்ன சொன்ன, எப்பா நீ சாக விரும்புறியா உன் கணவனுக்காக? ஐயோ நான் ஏன் சாகணும், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேர பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், சாவேன். அப்போ அந்த டாக்டர்
யார் பக்கம் திரும்பினாரு? 80 வயசு கிழவி. ஏமா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க இல்லம்மா? எல்லாத்தையும், எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துட்டீங்க, பேர பிள்ளைங்களை பார்த்துட்டீங்க, வயசாயிடுச்சு, நீங்க இன்னைக்கும் நாளைக்கு கொண்டிருக்கீங்க, நீங்க ஏன் உங்க பிள்ளைங்களுக்காக சாகக்கூடாது? அந்த அம்மா சொல்லுச்சு, என் பேர பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளை பார்க்காம நான் என்ன பண்ண மாட்டேன். நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை பார்க்காம என்ன பண்ண மாட்டேன். இப்ப இந்த பாடி எந்திரிச்சிச்சு, எந்திரிச்சு சுத்தி சுத்தி பார்த்துச்சு. வெளிநாடு போனேன், பல கோடிகள் சம்பாதிச்சேன், சொத்துக்கள், என் பிள்ளைங்கள்லாம் நிம்மதியா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க நினைச்சேன். அப்பா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பணமோ பொருளோ எதுவும் நிரந்தரம் அல்ல, இந்த வார்த்தை மட்டுமே நிரந்தரமா இருக்கிறது. எல்லா கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. இந்த உலகத்தினுடைய சொத்துக்களோ சம்பத்துக்களோ எதையும் அல்ல, என் இயேசு எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்கள் புதுவைகளாய் மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஏசாயா 43:19 சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். உன்னை கழுகிக் கொள்கிற பொழுது கர்த்தர் உன் வீட்டிற்குள்ளே, உன் பிள்ளைகள் மத்தியிலே, உன் சபையிலே புதிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? ஹல்லேலூயா. அது இப்போதே தோன்றும். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். நீ உன்னை கழுகிக் கொள்கிற பொழுது வறண்ட நிலமாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். வனாந்தரமாய் கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். நல்ல ஆறுகளை உண்டு பண்ணி உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அவ்வளவு தெளிவாய் சொல்கிறது. ஆபகுக்கினுடைய புஸ்தகம் 3:19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆமென். எதை இழந்து போனாலும் இந்த அபிஷேகத்தை இழந்து போக, எதை இழந்து போனாலும் ஞாயிற்றுக்கிழமை காலைல 5 மணிக்கே கிளம்ப ஆரம்பிச்சிரு. எங்கேயும் போகாத. கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒருபோதும் வீணாக்காத, வீண் பண்ணாத. குடும்பமா ஆராதனை பண்ண. பிரதர், அவங்க என் புருஷன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ வா, ரட்சிக்கப்பட்ட நீ வா, நீ வந்து ஆராதனை பண்ணு. நீ இங்க ஆராதிக்க 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 குடிச்சிட்டு இருக்கிற உன் கணவன் மாறுவான், உன் பிள்ளைகள் மாறுவாங்க, உன் குடும்பம் மாறும். உன் குடும்பமே சாட்சியாய் சபையிலே வந்து நிற்பதை உன்னுடைய கண்கள் பார்க்கும். நீ வா, நீ வந்து உன்னை கழுகிக்கொள். என் பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். 2024 டிசம்பர் 16 48 நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தான். 8 சர்ஜரி. எத்தனை சர்ஜரி? 8 சர்ஜரி. என்ன பண்றதுன்னு புரியல. அந்த நேரத்தில் பண தேவைகள், கிட்டத்தட்ட ஒரு 48 நாள்ல 30 லட்சம் ரூபாய் பண தேவைகள். என்ன பண்றதுன்னு புரியல. வீட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், நான் என் மனைவி அழுது கொண்டு. நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்க, கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்க அங்கேயே உட்கார்ந்து இருந்தாலும் எங்க அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா எங்கெங்க இருந்து பணம் வரணுமோ அப்படியே வந்து கிடைக்க முடியாது. கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நான் நினைச்சேன், ஐயோ நம்ம தப்பா எதுவும் பண்ணிட்டோமோ. நான் என் பையனுக்கு ஏன் ஆச்சு? 24 hours மினிஸ்ட்ரி. ஏன் இதெல்லாம் சொல்றோம் தெரியுமா? உங்களுக்காக தான் எங்க முழங்கால்கள் முடங்குவோம், உங்களுக்காக தான் ஓடுவோம். நேற்று கர்த்தர் இந்த சபையோடு கூட என்ன பேச போகிறீர்? உங்களுக்காக திறப்பில் நிற்போம், காத்திருப்போம், ஓடி வந்து நிற்போம். கால் வலிக்கும் சில நேரங்களில், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சில நேரங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், நிற்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பாத்ரூம் கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். எங்களுக்கும் வேதனைகள், பாடுகள். ஆனாலும் ஏன் திறப்பில் நிற்கிறோம் தெரியுமா? ஒரு கூட்டம் ஜனங்களோடு கூட நாங்கள் பரலோகத்தில் போய் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஏன் என்று சொன்னார், என் கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். உன் ஆபத்து காலத்தில் அவர் தான் அனுகூலம் பண்ணுவார், அவர் தான் பலனா இருப்பார், அவர் தான் கரத்தை நீட்டுவார். சொந்த பந்தங்கள் வந்து நிற்காது, உற்றார்கள் வந்து நிற்காது. நீங்க இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு உங்களை சுற்றிலும் பாருங்க, யார் உங்களோடு கூட நிற்கிறார் என்று கேட்டால் கர்த்தராகிய இயேசு மட்டுமே உன் அருகே நின்று கொண்டிருப்பார். வேற யாரும் நிற்க மாட்டாங்க. எனக்கு யாரும் நிற்கல. என் தங்கச்சி மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காங்க. அவன் நினைச்சானா ஒரே ஒரு செக் லீஃப்ல முடிச்சு விட்டு போயிடலாம். அவ வர்றா, பார்க்குறா, போறா. என் தம்பி ஜெர்மனியில் இருக்கான்.
நான் என் தம்பி இப்போ இன்னைக்கு காலையில் கூட என்கிட்ட பேசினேன், தம்பி நான் குறை சொல்லலை, இதான் உலகம், இப்படி தான் இருக்கும். இவங்க எல்லாம் நிற்கல. அப்போ யார் நின்னதுன்னு கேட்டால், எங்கேயோ போய் வீடு விட ஜெபம் பண்ண பாருங்க அந்த குடும்பங்கள். அண்ணே இவ்வளோ பணம் போட்டிருக்கேண்ணே, இன்னும் வேணா சொல்லுங்கண்ணே. ஈசிஆர் ரோட்டில் ஒரு குடும்பத்திற்கு போய் ஜெபம் பண்ணுறேன். அந்த குடும்பம் அமெரிக்காவில் செட்டில் ஆகுது. அமெரிக்காவில் அந்த பையன் ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டுட்டானே, மொத்த ஹாஸ்பிட்டல் செலவு வேணா சொல்லுங்கண்ணே, நானே போடுறேண்ணே. போன டிசம்பரில் ஆச்சா ஐயா, 2 நிமிஷம் ஐயா, போன டிசம்பரில் ஆச்சா, கடந்த 2024 டிசம்பரில் அது ஆனது 30 லட்சம் ரூபாய். போன டிசம்பர், அதை 2025 டிசம்பரில் 1 ரூபாய் கூட கடன் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நான் ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் அதை சுற்றிலும் கர்த்தர் செய்த நன்மை. இன்னைக்கு மீண்டும் அவன் படிக்க புறப்பட்டு இன்டர்ன்ஷிப்பில் போய் நிற்கிறான். நாளைக்கு அவன் ஹார்ட் சர்ஜனாக வந்து நிற்கணுங்கிறது என்னுடைய கனவு. கர்த்தர், நான் அவன்கிட்ட சொல்லுவேன், ஒவ்வொரு ஹார்ட்டை எடுத்து நீ ஆப்ரேட் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ண, அதற்குள்ளே கர்த்தர் ஜீவனை போடுவார். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நான் பண்ற சர்ஜரியில் ஒருவர் கூட மரித்து போகக்கூடாது, ஏன்னா என்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ள கர்த்தர், அவர் மரிப்பை அல்ல ஜீவனை கொண்டு வருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவரே உன் கால்களை, உன் பிள்ளைகளின் கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். உன் தலை உயரும், கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய தலை உயரும். அவருடைய தலையை காண்டாமிருகத்திற்கு ஒப்பாக கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவார். நீ காத்திரு, உன்னை கழுகி சுத்திகரித்து அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கும் பிரதர் சிஸ்டர், பயப்படாதீங்க. கொஞ்சம் இருதயத்தை கிழித்தது போல இருக்கும். இந்த டிஷர்ட்டை குறித்து சொன்னோன்னு இங்க 2 பிரதர் அப்படி யோசிச்சு, ஐயோ நம்மளை குறித்து அடுத்த வாரம் வரும்போது ஒரு ஷர்ட் போட்டுவாங்க, அவ்வளவுதான். நான் உங்க பிரதராக தான் சொல்லிட்டு போறேன், இதை ஒரு அழகா ஒரு ஷர்ட் போட்டுவாங்க. முக்காடு இடாத பிள்ளைகள் கவலைப்படாத, ஐயோ பாஸ்டர் நாங்கள் வெளியே போயிட்டு அப்படியே வந்தோம், பரவாயில்ல. அடுத்த வாரம் வரும்போது முக்காடு இடுவதற்கு அதற்கென்றே ஒரு ஒரு அந்த அம்மா போட்டிருக்காங்க பாருங்க, அது நல்லது. அதை அந்த ஸ்கார்ட் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கீழே ஒரு பின் போட்டுறீங்கன்னா அழகா இருக்கும். நான் சொல்றது, இந்த முகத்தை போட்டு அவ்வளவு சொரின்னு சொரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அது உன்னத பாட்டு 1:4 நினைக்கிறேன். நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறான்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம கருப்பா இருக்கிறது பிடிக்காம போய் சொரண்டிட்டு இருக்கிறோம், நம்ம மேக்கப் போட்டுட்டு இருக்கோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் சிம்பிளா, எங்கேயாவது வேத புஸ்தகத்தில் வெள்ளையா இருக்கிற பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா? இங்க கருப்பா இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க இன்னைக்கு. ஏன்னா நம்மை குறித்து வேத புஸ்தகத்தில் வார்த்தையே கர்த்தர் சொல்லுகிறார். கருப்பா இருந்தாலும் நல்லா இருக்காயா, கருப்பா இருந்தாலும் நல்லா இருக்கா. அது என்னமோ சொல்லுவாங்க, காக்கைக்கு தன் குஞ்சி, அது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அது. இல்லை ரொம்ப வேண்டாம், நம்ம நான் சொல்றது புரியுதா? சில நேரங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறான்னு அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. வேண்டாம் அதை தூக்கி போட்டுருங்க. லவ் அது இது இந்த உலக காரியங்களை தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பொழுது உனக்கான ஏற்ற துணையை சரியான நேரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். அது நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப. இல்லைன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இழுத்து பிடிச்சிட்டு ஓடிட்டு 3 மாதம் 4 மாதத்துல பெட்டியை தலையில் வச்சுட்டு வந்து, பாஸ்டர் அடிச்சுட்டான் பாஸ்டர், அனுப்பி விட்டான் பாஸ்டர், குடிகாரனா இருக்கான் பாஸ்டர். ஆனால் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு பையன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணா, கார்டு, கல்யாண கார்டு, நீங்கள் வந்து ஜெபிச்சாதான் கொடுப்பான்னு வற்புறுத்திட்டு இருந்தான் அவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அந்த பையன் எங்கே இருக்கானாப்பா சார், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சி, அதனால தான் அவன் அங்கே போய் உட்காந்துட்டான் போல இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணிட்டு போய் கொடுறாங்கிறாரு. என் காரில் என் பின்னாடி தானே உட்காந்து வர்றாரு. அப்போ ஐயாட்ட அவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் வாங்க, வந்து ஜெபிச்சாதான் நான் கொடுப்பேங்கிறான். ஆக்சுவலாக அதான் நல்லது, அதான் சரி. உங்கள் ஊழியக்காரர்கள் கரம் பட்டு ஜெபித்து அந்த காரியம் நடக்குமே ஆனால் கர்த்தருடைய கரம் பட்டது போல இருக்கும். நீயா ஒரு காரியத்தை பண்ணாத, நீயா ஒரு காரியத்தை செய்யாத. இல்லை, இதான் சுத்திகரித்துக் கொள்வது, இதான் தன்னை சுத்திகரித்துக் கொள்வது. இந்த உலக காரியம் இது அது சினிமாவில் வர்றது அது இது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிற காரியம் எனக்கு உகந்ததாக இருக்கிறது. எல்லாம் கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுங்க. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினேரே, நாங்கள் எங்களை தாமே ஒப்புவிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புவிக்கிறோம், எங்கள் ஊழியத்தை ஒப்புவிக்கிறோம்.
சுத்திகரியும், எங்களை கழுகும். என் கண்கள் கழுகப்படட்டும். என் சரீரத்துடைய ஒவ்வொரு அவயங்களையும் இப்பொழுதே அபிஷேகத்தினால் கழுகும். ஓ, உம்முடைய வல்லமையினால் கழுகும். என் நாவுகளை கழுகும், என் நாவுகளை கழுகும், என் கண்களை கழுகும், என் இருதயத்தை சுத்திகரியும். என் சரீரத்துடைய ஒவ்வொரு அவயங்களும் ஓ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுத்திகரிக்கப்படட்டும். நீ சுத்திகரித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பேரே, அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுதே என் தலைகளில் அபிஷேகமாய் இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும், நடத்தும். ஒருவேளை வியாதியின் படுக்கைகள் இருக்குமேயானால் கர்த்தர் வியாதியின் படுக்கைகளை எடுத்து போடுவார். உன் வீட்டில் காணப்படக்கூடிய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் எடுத்து போடுவார். இந்த அபிஷேகம் எடுத்து போடும். உன் வீட்டிலே போராடி கொண்டிருக்கிற எல்லா தடைகள், வேலை இல்லாத காரியங்கள், வருமான குறைவுகள் எல்லாம் மாறும் இயேசுவின் நாமத்தால். எல்லா மரண கண்ணிகள் எல்லாம் மாறுகிறது, மரண சங்கிலிகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. என் கணவன் வரணும், என் பிள்ளைங்க வரணும், அவங்க குடியிலிருந்து விடுதலை பெறணும். இன்றைக்கு கர்த்தர் உன் குடும்பத்தை அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பிள்ளைகளை, உன் கணவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்கள் மீது அபிஷேகம் இறங்குகிறது. இந்த ஆண்டு சாட்சியின் ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு சாட்சியின் ஆண்டாக இருக்கும். குடியிலிருந்து விடுதலையை பெற்று வந்து சாட்சியாய் நிற்பார்கள். கடன் பிரச்சனை மாறுகிறாக இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திலே கர்த்தருடைய வல்லமை இருக்கும், வல்லமை இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் இனி வரும் நாட்களிலே IAS, IPS, MBPS மிக உயர்ந்த பதவிகள், மிக உயர்ந்த பிசினஸ்மேன்களாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். அன்பு பாஸ்டருக்காக தகப்பனே, இதுவரைக்கும் பலத்தோடு நடத்தினேன், இன்னும் பலத்தோடு நடத்தும். 120 வயதிலே மோசேக்கான அதே பலன், அதே அபிஷேகம், அதே வல்லமை இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் மீது இயேசுவின் நாமத்தால் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தால் உடன் ஊழியர்கள், உதவி செய்கிறவர்கள், சபையினுடைய மூப்பர்கள், இன்னும் ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடிக்கு நிறைவாய் நிறைவாய் இவர்களை ஆசீர்வதித்து நிறைத்து அனுப்புவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். ஒரு கட்டிடத்தை காணிக்க எடுத்துட்டு நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம். ஐயா வந்துச்சார், அதுக்குள்ள ஒரு பாடலை பாடுவோம். குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளில் சற்று நேரம் ஆனாலும் நாங்கள் ஆரம்பிச்சதே 8:15 தான். ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாப்பா, வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீங்க பேசினீங்க, அதற்காக நன்றி. இவர்கள் தங்களை சுத்திகரிக்கட்டும், இவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளட்டும். தேவனுடைய அபிஷேகத்தில் இவர்களை தங்களை காத்துக் கொள்ளட்டும். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் திரும்பட்டும். எங்க எந்த உடைய போடணும், எங்க எந்த சூழ்நிலையில காணப்படணும், எங்க எந்த காரியத்துல நடக்கணும், எப்படி நடக்கணும் எல்லாம் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்கே அசைவாடுவார் என்பதை அறிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இதுவரையில் அவங்க தசம் கொடுக்கலன்னா பரிசுத்த ஆவியார் இனி முதல் அவர்களை ஊன்றுகோலாக இருந்து அவருடைய கடன் பிரச்சனை மாற, ஆண்டவரை எல்லா காரியங்களையும் மாற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஏதோ நாங்கள் ஆசீர்வாதத்துக்காக அதை சொல்லலை, அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய சந்ததி ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் நீர் உதவி செய்யும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு திருமண அறிவிப்பு கொடுக்கப்பட்ட இந்த தம்பதிகள் ஒருவேளை இதோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ இங்கே கடந்து வரட்டும். நம்முடைய நாமத்தை மைப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பரலோக பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த நாமத்தை உட்கார்ந்துக்கிறவங்களை ஏந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உறவுகள் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்னைக்கு ஆசீர்வாதமோ வழி நடத்தலும் நம்ம நேரோடு இன்றும் என்று சதா காலம் தங்கியிருப்பாராக. ஆமென். ஜெயம்.